ஆன்லைனில் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் ஆர்டர் போட்டிருந்தேன். வீட்டில் எந்த காயுமே இல்லை சமைக்கிறதுக்கு. அதனால சரி எல்லாமே வந்திருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்த்தேன். அப்புறம் சமையல்லாம் முடிச்சதுக்கப்புறமா தான் எடுத்து வைக்க ஸ்டார்ட் பண்ணேன். நம்பவே மாட்டேங்க, இந்த 1 கிலோ ஆனியன் வந்து ₹5 தான் ஆன்லைனில். சரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்து வச்சாச்சு. தக்காளி மட்டும் கொஞ்சம் காயாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால் அதை மட்டும் ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஈவினிங் போல் தம்பிக்கு பால் ஆற்றி கொடுக்கணும். அது மாதிரி நானும் கொஞ்சம் காஃபி போட்டு குடித்தா தான் கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். அந்த பக்கம் பால் காஞ்சிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் வந்துட்டு மத்தியானம் போட்டதெல்லாம் அப்படியே கிடந்தது. அதனால் அதையும் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் முட்டை வாங்கிட்டு வந்தோம், அதையும் க்ளீன் பண்ணி அந்த இதிலே அடுக்கி வச்சாச்சு. ஈவினிங் போல் எது இருக்கோ இல்லையோ ஒரு கப் காஃபி இல்லாட்டினா அவ்வளோதான் தலையே வெடிச்சிடுற மாதிரி எனக்கு இருக்கும். உங்களுக்கும் அந்த மாதிரி தானான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். காஃபி போட்டு குடித்தாதான் மித்த வேலை எனக்கு ஓடும். கொஞ்சம் துணி வந்து வாஷிங் மிஷினில் போட வேண்டிய வேலை இருந்தது. அதை போட்டுட்டு பாட்டு கேட்டுக்கிட்டே நானும் தம்பியும் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இப்போலாம் துணி வாஷிங்கில் போட்டோம் அப்படின்னா காயிறதுக்கு 2 நாள் கிட்ட எடுத்துக்குது. ஏன்னா மழை பெய்யுது இல்லையா, அதனால இதோட பாத்திரம் விளக்குற வேலையை முடிச்சுட்டு சிங்க்கு க்ளீன் பண்ணிட்டு குடிக்கிற வாட்டர் கேன் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி வச்சாச்சு. புதுசாக மேட் வாங்கியிருந்தேன், சரின்னு சொல்லிட்டு அதையும் கிச்சனில் போட்டு பார்த்தேன், நல்லா இருந்தது.